ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பர்பிள் கலர் பூ மல்லிகைப்பூ வச்சு ரொம்ப ஈஸியாக அழகான ஒரு ஜடைபிள்ளை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நூலை விட்டு கையில் பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக 2 சுற்றி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை கொண்டு சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் 4 லைனாக கூட போட்டுக்குங்க. அந்த 2 நூலை சேர்த்துன மாதிரி முடிச்சு போடணுங்க. பிளேட்டில் உள்பக்கமாக வச்சு கட்டலாம், பின்னாடி பக்கம் ஒட்டின மாதிரி வச்சு கட்டலாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த சைடு திருப்பி முடிச்சு போட்டுக்குங்க. நல்லா லூஸ் விடாமல் டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். இப்போ இது 2 நூலுமே விலகி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 நூலையும் சேர்த்துற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அந்த நூல்கண்டு இருக்கிற நூலை 2 மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த நீளத்தில் 2 மடங்கு அளந்துக்குங்க. இதே மாதிரி அதாவது அட்டை, நோட்டு இந்த மாதிரி எதில் வேணாலும் சுற்றி கட்டலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த முடிச்ச ஒட்டி பூ வைக்கணும். இப்படி ஒத்த பூவாகவும் வைக்கலாங்க. ஃபஸ்ட்டு பர்பிள் வைக்கிறேன், அதாவது மேல் லைன் ஃபுல்லாக பர்பிள் கலர் வரும், கீழ் லைன் ஃபுல்லாக மல்லிகைப்பூ வருங்க. அடுக்கு மல்லிங்கிறதுனால நான் ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறேன். சின்ன மல்லியாக இருந்துச்சுன்னா, ஊசி மல்லி மாதிரி இருந்துச்சுன்னா 2 பூ கூட வைங்க. கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பெரிய நூல் எடுத்து அந்த 2 நூலுக்கு மேலே போட்டுக்கணும். கீழ்ப்பக்கமாக இப்படி எடுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துருங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுக்குங்க. இது கால் கட்டு மெத்தடு தாங்க. ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் 2 முடிச்சு போட்டுக்கணும். அந்த நூல் மேலே போட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த செட்டெல்லாம் அப்படியே ஒரே டைம்லேயே அந்த 2 பூவே வச்சுக்கலாங்க. அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மேல் பூ கீழ் பூவும் ஒரே லைனாக வரணும். மேலே பர்பிள் கலரு, கீழே ஒயிட் கலர் மல்லிகைப்பூ. வைக்கும்போதே கரெக்டாக அளந்து சைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 3ஆவது பூ வைக்கிறேங்க. முடிச்செல்லாம் ஒரே மாதிரி தான். மேலே நூல் போட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ மேலே ஃபுல்லாக ஒரு வரைக்கும் அப்படியே ஹைட்டு கரெக்டாக வரணுங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக கட்டிக்கலாம். லாஸ்ட்டு பூ கட்டிட்டு முடிச்சு போட்டு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க கட்டுறதுக்கு. எப்பவுமே பூ கட்டும்போது இந்த மாதிரி சுருங்கி தாங்க வரும், அந்த ஷேப்பே தெரியாது. நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி விடணும். அதாவது பேக் சைடில் கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நீளமாக காம்பு இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த சைஸ் அழகாக வருங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஜடை பிள்ளை மாதிரி செய்கிறதுனால 2 சைடையும் நூலை இப்படி கட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே விரித்து அழகாக வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கு நீளமாக கட்டணும். இது நான் கொண்டை போட்டு கொண்டைக்கு நடுவில் வைக்கிற மாதிரி கட்டியிருக்கேங்க. மல்லிகைப்பூவே இப்படி எடுத்து விட்டு சென்டர் ஃபுல்லாக கவர் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் ஏதாவது ரோஸோ இல்லை இந்த பர்பிள் கலர் பூவே கூட சென்டரில் வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதே பூவை சின்ன சைஸாக கட்டினீங்கன்னா அடுத்தடுத்து ஜடை பிள்ளைக்கு குட்டி குட்டி சைஸாக வருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.